கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித ஜான் போஸ்கோவின் விழாவை கொண்டாடுகின்றோம். நீ இளைஞனா, அதுபோதும் எனக்கு நான் உன்னை அன்பு செய்ய என்று இருந்த வாக்கோடு இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களை அன்பு செய்து அவர்களுடைய வாழ்வில் தனி மாற்றத்தை ஏற்படுத்தியவர் என்று நாம் நினைவு கூறுகின்ற புனித ஜான் போஸ்கோ. எனவே அவரை போலவே நாமும் இளைஞர் பெண்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களுடைய விருப்பங்களை நாம் கேட்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாகவும் சங்கம அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளிலே அன்னையை போல நாம் ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது பொன்மலை பற்றி திரைநாயகம் ரெஜினாமிலி ஹெர்பர்ட்ராஜ் குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலியை ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். வழியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவோம். நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, அருட்பணியாளரான புனித ஜான் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் ஏற்படுத்தினீரே. அவரை போல நாங்களும் அன்பு தீயால் பற்றி எறிந்து ஆன்மாக்களை தேடி செல்லவும் உமக்கு மட்டுமே ஊழியம் புரியவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 10 முதல் 17 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின் வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் 6 மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்தில் இருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளை போலவே அறிந்திருந்தது. வழிபோக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிபோக்கனுக்கு உணவு தயார்
கண்களுக்கான உன் மனைவியை உனக்கு அடுத்த பொருளாக ஒப்புவிப்பேன். அவன் கட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான். நீ மலையில் செய்தவை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் கட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார். அப்போது தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதிடம், ஆண்டவர் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்தால் உனக்கு பிறக்கும் அவன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயிட்டு சாக கிடந்தது. தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். உன்னால் ஒன்று மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தலையில் படுத்து கிடந்தார். பெரியோர்கள் தலை மீது அவரை எழுப்ப சென்றனர். அவருக்கு விருப்பமில்லை, அவர்களோடு அவர் உணவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மறுமுறை பாடல். கடவுளே, துயரோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தரணும். கடவுளே, துயரோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தரணும். உரித்தரும் ஆவியை உயிர்ப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதீரும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து விடுத்து விடாதீரும். கடவுளே, உன் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். கண்ணாக மனம் தந்து என்னை காத்தியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உன் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உண்மை நோக்கி திரும்புவர். அல்லது கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி என்று என்னை முடிவித்தரலாம். அப்பொழுது என் நான் உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தரலும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். அல்லது ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 35 முதல் 41 வரை. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரும் படகின் பிற்பகுதியில் தலையினை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, தேர்வு எழுதுவதற்கு முன்பாக அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையிடம், அப்பா, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் படித்ததையெல்லாம் மறந்துவிடும் போல எனக்கு இருக்கு, எப்படி எழுத போறேனோ என்று அவன் பயத்தோடு தன்னுடைய தந்தையிடம் பேசினான். அப்போது தந்தை அவன் மேல் கை வைத்து, மகனே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னால் நிச்சயமாக நன்றாக தேர்வை எழுத முடியும், படித்ததை ஞாபகப்படுத்தி சிறப்பாக எழுது என்று அவரை உற்சாகப்படுத்தினார். அந்த மகனும் அந்த பயத்திலிருந்து தெளிந்து சிறப்பாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் எடுத்தானாம். ஆமன் வாழ்ந்தவர்களே, நாம் நம்பிக்கையை பெறுகின்ற பொழுது அல்லது நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது வாழ்வில் எதையும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நம்முடைய வாழ்வில் அடிப்படையாக இருப்பது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் நம்மையும் ஆண்டவரையும் இணைக்கின்றது. அந்த நம்பிக்கையே நம்முடைய வாழ்வில் அடித்தளமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து வருகின்றது. எனவே அந்த நம்பிக்கையில் நாம் எப்போதுமே வேரூன்றியவர்களாக, அதில் உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை இல்லாத போது நமக்கு பயமும் அச்சமும் அதிகம் இருக்கும் என்பதை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய அதிகாரப்பூர்வமான இந்த போதனையை சீடர்கள் கேட்டார்கள். அவர் செய்த வல்ல செயல்களையும் கூடவே இருந்து பார்த்தார்கள். ஆனாலும் ஒரு பெரும் புயல் அடித்து தொடர்ந்து அலைகள் படகின் மீது மோதுகின்ற பொழுது, நாங்கள் சாக போகிறோமே, உனக்கு கவலை இல்லையா என்று அச்சத்தை அங்கே வெளிப்படுத்தி தொடர்ந்து அங்கே தன்னுடைய அந்த அச்சப்படுகின்றவர்களாக சீடர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே வல்லமை செய்கிற நம் தலைவர் இங்கே இருக்கின்றார். அவர் இருக்கும் வரை நாம் இப்படி கவலைப்பட தேவை இல்லை என்ற அந்த ஒரு நம்பிக்கை அந்த சீடர்களுக்கு வரவில்லை. மாறாக தொடர்ந்து அலைகள் மோதிக்கொண்டே இருந்தால் செத்து விடுவோமோ என்ற அந்த பயம்தான் அவர்களை அதிகமாக அங்கே ஆட்கொள்கின்றது. எனவே ஆண்டவர் தூக்கத்திலிருந்து எழுந்தவராக காற்றை பார்த்து இறையாதே அமைதியாயிரு என்று சொல்லும் போது அங்கே மிகுந்த அமைதி உண்டாகிறது. அப்போது அவர் அவர்களை பார்த்து, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று அந்த கேள்வியை எழுப்புகின்றார். ஏனெனில் அந்த அமைதி வந்த பிறகு கூட அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு பயம், படபடப்பு அங்கு இருந்திருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் இயேசு இந்த ஒரு கேள்வியை அவர்களிடம் கேட்கின்றார். ஆனால் அவர்கள் ஆண்டவர் எல்லாம் வல்லவர், கடவுளிடமிருந்து வந்தவர், கடவுளின் மகன், அவரால் ஆகாதது எதுவும் இல்லை என்ற அந்த நம்பிக்கைக்கு பதிலாக காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ, எத்தகையவரோ என்ற வேறு சிந்தனையில் இன்னும் அவர்கள் மனதை குழப்பிக் கொள்கின்ற அந்த ஒரு நிலைக்கு தான் அவர்கள் செல்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் வரை நமக்கு எதுவும் ஆகாது. அவர் நம்மை கைவிட மாட்டார். அந்த அளவுக்கு நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வில் நாம் எப்போதும் கொண்டிருக்க வேண்டும். அதைதான் இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனித ஜான் போஸ்கோ அவருடைய வாழ்வில் பார்க்கின்றோம். சிறு வயது முதலே பக்தியில் வளர்ந்தவராக இருக்கின்றார். தான் குருவாக போகிறேன் என்று சொன்ன போது அவருடைய அன்னை அவருக்கு சொன்ன சில அறிவுரைகளில் முக்கியமானது, உன்னுடைய வாழ்வில் நீ தினமும் அன்னையிடம் ஜெபி, உனக்கு எவ்வளவு துன்பங்கள் சங்கடங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நீ அன்னையிடம் போ, அந்த அன்னை உனக்காக பரிந்து பேசுவார் என்ற அந்த நம்பிக்கையை அந்த தன்னுடைய மகனுக்கு தருகின்றார். அவரும் தேவ அன்னையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவராக தொடர்ந்து அவர் ஜெபிக்கின்றார். ஏழை எளிய மக்களை, குறிப்பாக இளைஞர்களை தேடி அவர் அன்பு செய்கின்றார் என்பதையெல்லாம் அவருடைய வாழ்விலிருந்து நாம் பார்க்க முடிகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, நம்மிடம் நம்பிக்கை இருந்தாலே போதும், எதையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும், மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்பதற்கு புனித ஜான் போஸ்கோவும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். அதே நேரத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும்
நாம் பாவத்தில் விழ நேரிடும் என்பதை தாவீது அவருடைய வாழ்வில் இருந்து நாம் பார்க்கின்றோம். அந்த கதையை கேட்ட, இந்த முதல் வாசகத்தில் வாசிப்பை கேட்ட அந்த ஒரு நிகழ்வை கேட்ட தாவீது அவன் மிகவும் கோபப்படுகின்றான். அந்த மனிதன் ஏழையிடமிருந்து அந்த ஆட்டை எடுத்து சாப்பிட்ட அந்த மனிதன் சாக வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது, நீயே அம்மனிதன் என்று நாத்தான் அவருடைய தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது தாவீது அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில் நான் பெரும் பாவம் செய்தேன் என்று இந்த பாவத்திற்காக மனம் வருந்துகின்றார். ஆழமான நம்பிக்கை கடவுளிடம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இத்தகைய அந்த கடவுளை நோக்கி திரும்புகின்ற அந்த மனது நமக்கு இருக்கும். எனவே அப்படி இந்த நம்பிக்கையில் இருப்பவர்களாக என்றும் நாம் இருக்க வேண்டும். எனவே புனிதர் ஜான் போஸ்கோ சொல்லுகிற மிக முக்கிய ஒரு அறிவுரையாக, நன்மை செய்யும்படி உழைக்கும் நீ உன்னால் ஆனதை எல்லாம் செய், எஞ்சியதை இறைவனும் அவருடைய அன்னையும் செய்து முடிப்பார்கள் என்று. நாம் நன்மை செய்ய முயற்சிக்கின்ற பொழுது கடவுளும் நம்மோடு கூட இருந்து அந்த நன்மை சரியாக அது நடைபெற அவர் உதவுகிறார் என்பதை இந்த கூற்றிலிருந்து அவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். எனவே வாழ்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே நம் அன்னையை போல ஜான் போஸ்கோவை போல ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் இருப்பதற்கான அருளை இந்த பணியில் தொடர்ந்து கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனிதர் ஜான் போஸ்கோ என்னும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தை உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிய காணிக்கைகளை ஏற்றதாகும்படி வேண்டுகின்றோம். அதனாலே தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீ மாட்சி அளிப்பது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உங்களை நாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் மீறியவாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரை புகழ் பெறுகின்றேன். அவர்களின் பேரு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாங்கி சூட்டும் போது உன் படைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றேன். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிற்கு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருள்கின்றேன். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியினால் நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு புனிதரின் பெருந்தொரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக
எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவதும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைத்து நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் ஏற்படுத்தி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையிலும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர், ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். சிறப்பாக திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற பெரிய நாயகம் ரெஜினா ஹெர்பர்ட் குடும்பத்தினரை நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய வேண்டுதல்களுக்கு பணியுடன் சாய்க்கிறோம். உயிர்களும் எதிர்நோக்குடன் சொல்லிக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறுவோம். ஒரு திருமுக வழியை நிறைவேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புனிந்து சொல்வோம். எங்களுக்கு நாம் குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீவிலிருந்து நிறைவேறுகிறோம். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உங்களை மன்றாடுகின்றோம். உங்கள் இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருந்தீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் குழுவும் திருவுடலும் திருவுலகம் என்னை நீதி தீர்ப்பிடும் கடமைக்கும் உண்டாக்காமல் ஒரு பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாக நம்மை இதோ இறைவனின் சமரி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரியின் திருவிழந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவிழந்தில் நம்மை காக்கும் வாழ்வு அளிப்பதாக. என் திருத்தல திருவிழாவை இப்பொழுது
என் ஆலயத்தை புதுப்பிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ள பணியை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றோம். ஆசீர்வதியும் பங்கு மக்கள் மற்றும் மக்களின் ஆன்மீக வாழ்வில் புதுப்பித்தலின் அடையாளமான இப்பணி உமது திருவுளத்திற்கு ஏற்ற அமைவதாக. இப்பணிக்கான நிதி ஆதாரம் உள்ளிட்ட அனைத்து தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவேற்றி தந்தருள்வீராக. இத்திருப்பணிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களால் இயன்ற அளவுக்கு பொருளுதவி செய்வதற்கான நல் மனதையும் தாராள உள்ளத்தையும் தாரும். இப்பணியில் பங்கேற்கும் அனைவரும் உமது பேரன்பையும் உல அமைதியையும் பெற்று மகிழ்வார்களாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அருட்காவலும் புனித சந்தியாகத்தின் பரிந்து பேசுதலும் எமக்கு என்றும் கிடைப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம். ஆமென். சங்கமமானவை நோக்கி நலனாட்சியோம். கன்னி மரியின் ஆரோக்கியம் வருடும் சங்கம தாயை, இரக்கத்தின் அருகில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவரே, எங்களை ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருந்தவர்களும் உமது பேருதவியால் எண்ணற்ற யானைகள் நலமுடைந்துள்ளன. உமது வல்லமையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம். உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்கிறோம். எங்களின் ஆன்ம அருள் வாழ்வை வலுப்படுத்தியிருந்தோம். உலக துன்பங்களாலும் மன வேதனைகளாலும் அல்லலுடைகின்றவர்களுக்கு அருகில் இருந்து ஒரு தாய் என்புடன் ஆறுதல் அடையும். துன்ப வேதனைகளில் எங்களை காத்தருளும். பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியருளும். இதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே, உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே. எங்களுடைய துயர வேலைகளில் எங்களை தஞ்சமாக இருப்பீர் என்று உறுதியாக இருக்கிறோம். ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணக தாய் நீரே. இம்மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றினின்று வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் சங்கம தாயே, நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் உதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவர்கள் அன்றோ. எல்லா ஆபத்துகளினின்றும் எங்களை பாதுகாக்கிறோம். எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றியறோம். இறையன்பில் மனதில் நலமும் வளமும் வரலும் இவற்றையெல்லாம் சங்கமமாகி உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எங்களுக்கும் பெற்றுத்தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று.